எவ்ரிவன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா ஜெனரல் அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியிலேருந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஜென்ரல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் 3 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியரில் வந்து 2023 அண்ட் 2020ல வந்து உங்களுக்கு ஒரு கொஷின்மே கேட்கல. ஸோ விச் மீன்ஸ் தட் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியிலேருந்து கொஷின் மே கம் மே நாட் கம். ஸோ 0 to 2 மார்க்ஸ்க்கு தான் வந்து பேசிக்கலாக இருக்கும். ஸோ இட் மே கம் இன் 1 மார்க் கொஷின், ஒரு 1 மார்க் கொஷினாக இருக்கலாம், இல்லை ஒரு 2 மார்க் கொஷினாக கேட்டு வச்சுக்கலாம், இல்லை கொஷினை கேட்காமலே இருக்கலாம் உங்கள் நியூக்ளியர். பட் இது வந்து ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், ஸோ வில் நாட் அவாய்ட். ஓகே, அண்ட் தென் வி ஹாவ் யுவர் ஜென்ரல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஜென்ரல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நான் என்னெல்லாம் குரூப் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங், அண்ட் தென் வி ஹாவ் யுவர் acid and base concept, acid and base, and then we have your main group elements, periodicity. ஸோ பேசிக்காக இந்த 4 டாப்பிக்குமே நான் என்ன பண்ணுறேன்னா ஜென்ரல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இது டோட்டலாக நம்ம வந்து ஒன்றா சால்வ் பண்ண போகிறோம். இதில் இருக்க கொஷின்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டுகெதர் உங்களுக்கு வந்து மினிமம் 6 to 10 மார்க்ஸ்க்கு வந்து இதுலேயே வந்து கொஷின்ஸ் வந்துடும். அண்ட் தீஸ் ஆர் வெரி சிம்பிள் ஒன். நீங்கள் வந்து லெஸ் தென் 1 minute சால்வ் பண்ணலாம். வி ஆர் கோயிங் டு சால்வ் லைக் தட். ஓகே ஓகே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் ஃப்ரம் IIT JAM 2022. கொஸ்டின் வந்து என்னன்னா, the number of beta particles emitted in the nuclear reaction அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 238 uranium 92 is converted to 206 lead 82 கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்கே வந்து பாருங்க, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, பீட்டா பார்ட்டிகல். பீட்டா பார்ட்டிகல் தான் என்ன, இட் இஸ் நத்திங் பட் யுவர் எலக்ட்ரான். ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் எலக்ட்ரான். இங்கே என்ன இருக்கு, மாஸ் நம்பர் வந்து இதில் வந்து 0, இதில் வந்து மாஸ் நம்பர் வந்து இட்ஸ் 0, அட்டாமிக் நம்பர் வந்து ரெடியூசஸ் பை 1. ஓகே, திஸ் இஸ் யுவர் அட்டாமிக் நம்பர். பட் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா மாஸ் நம்பர் வந்து சேஞ்ச் இருக்கு அண்ட் அட்டாமிக் நம்பரும் வந்து சேஞ்ச் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, தெர் இஸ் சம் அமௌண்ட் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் எமிட்டட் ப்ளஸ் தெர் இஸ் சம் அமௌண்ட் ஆஃப் பீட்டா பார்ட்டிகல் எமிட்டட். ஓகே, ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஈக்குவேஷன். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒய் என்ன அப்படின்றது தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்னா என்ன, ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் யுவர் ஹீலியம் 4He2 அண்ட் தென் கம்ஸ் யுவர் பீட்டா. ஸோ பீட்டா இஸ் என்னது, electron. Okay, and then there is called positron. Okay, positron. So positron na enna அப்படினு பார்த்தீங்கன்னா it will have +1 0. Okay, positron. And then we have neutron. So neutron is going to be n 0 1. This is your neutron. And then they'll also denote gamma. Gamma is the energy. It's simply energy release on energy தான் வந்து gamma சொல்லுவோம். So you don't have to worry about it. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருந்தாலே மோர் தென் எனஃப். இங்கே கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கொஷினில் வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் நம்பர் பாருங்க 238 இருக்கு, இட்ஸ் கன்வெர்டட் டு 206க்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் we know that பீட்டா பார்ட்டிகல்னு மாஸ் நம்பர் 0. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள், 238 minus 206 போட்டிங்கன்னா திஸ் வில் பி 32 டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எமிட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகளோட மாஸ் நம்பர் என்ன, மாஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் இஸ் 4. ஸோ அப்போ எத்தனை ஆல்ஃபா பார்ட்டிகல் ரிலீஸ் ஆயிருக்கும், தெர் வில் பி 8 ஆல்ஃபா பார்ட்டிகல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4He2. இதில் வந்து 8 ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது, 92. ஸோ அட்டாமிக் நம்பர் இப்போ வந்து அட்டாமிக் நம்பர் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து மாஸ் நம்பர் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட். இப்போ வந்து அட்டாமிக் நம்பர் மேட்ச் பார்க்கலாம். ஸோ அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் 92 இருக்குது. 92 ஷுட் பி ஈக்குவல் டு இங்கே 82 ப்ளஸ் 8 2s are 16. ஓகே, 8 2s are 16 plus some y. ஓகே, இப்போ பாருங்க, this is 92. 82 plus 16 அப்படின்னு சொன்னால் என்ன, ஸோ 82ல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பேசிக்கலாக, if you add it will be like 82 plus 16 is going to be 18 balance 8 and 98. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 92 இருக்குது அட்டாமிக் நம்பர், இங்கே வந்து 8 இருக்குது, 98 இருக்குது.
ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா, இங்க வந்து பீட்டா பார்ட்டிகிள்ஸ் வந்து எமிட் ஆகுது. ஸோ பீட்டா பார்ட்டிகிள்ல தான் என்ன ஆகும்? நம்மளுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து டிக்ரீசஸ் பை 1. ஸோ அப்போ எத்தனை பீட்டா பார்ட்டிகல் வந்து இங்க ரெடியூஸ் ஆகணும்னு பாருங்க. ஸோ y is equal to 98 minus 92 ஸோ which is basically 6. ஸோ இங்க வந்து number of beta particle emitted in the nuclear reaction is 6. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள். யூ கேன் ஃபினிஷ் இன் 1 மினிட்ல வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். This is from IIT JAM 2021. ஓகேவா, இது வந்து கைண்ட் ஆஃப் நாட் ட்ரிக்கி, பட் யூ ஹாவ் டு நோ தி ஃபார்முலா. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபார் தி ஃபாலோயிங் fusion reaction, hydrogen is converted to helium, okay, with the emission of beta particle and gamma rays. The Q value in milli electron volt அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக Q வேல்யூட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல் எம் சி ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து நம்ம Q வேல்யூவோட ஃபார்முலா. பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ சி வந்து என்னது நம்மளுக்கு தெரியும். சி இஸ் நத்திங் பட் யுவர் ஸ்பீட் ஆஃப் லைட். ஸோ தட் வில் பி இன் மீட்டர் ஆர் சென்டிமீட்டரில் இருக்கும். பட் நம்மளுக்கு இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மில்லி எலக்ட்ரான் வோல்ட்டில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டிஎம். டிஎம்னா என்னன்னா மாஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ மாஸ் டிஃபெக்ட்னு சொல்லலாம். ஸோ மாஸ் டிஃபெக்ட் ஆஃப் வாட், சரி, மாஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் மைனஸ் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ இதுதான் பேசிக்லி உங்களோட டெல் எம். டெல் எம்னா என்னது, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாசஸ். ஓகே, ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். நம்மளுக்கு என்ன தெரியும், இங்கே ரியாக்டன்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன், 4 ஹைட்ரஜன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.007825 AMU. ஓகே, மைனஸ் ப்ராடக்ட் என்ன, ஒரே ஒரு ஹீலியம் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹீலியமோட மாஸ் நம்பர் வந்து 4.02 AMU. ஓகே, ஸோ இப்போ இது வந்து சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் சம்வேர் அரவுண்ட் 0.02892 AMU வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, Q வேல்யூ இன் மில்லி எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, ஸோ வாட் வி நோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 AMU is equal to 931.6 மில்லி எலக்ட்ரான் வோல்ட். ஸோ சிம்பிளி Q வேல்யூக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை தான் பண்ணணும். 0.028692 into 931.6 வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா this will be completely converted to milli electron volt and the answer will be in the range 26.7 milli electron volt number. So this is the correct answer. So this is one of the important formula. Okay, இந்த இதில் வந்து நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் பேசிக்லி 2 ஃபார்முலாஸ் தான் இருக்குது. ஒன் இஸ் திஸ் ஒன், தி அதர் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் ரியாக்ஷன். ஓகே, ஓகே, அது பேஸ்டாக இருக்க கொஷின் தான். திஸ் இஸ் ஃப்ரம் ஐஐடி ஜாம் 2019. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ரேடியோ ஆக்டிவ் சாம்பிள் டிகேஸ் டு 10% of its initial amount in 4610 minutes. The rate constant of this process is. ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நீங்கள் வந்து கைனடிக்ஸோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். டேரக்டாக K = 2.303 by T log A by A minus X இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆர் நீங்கள் வந்து நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம என்ல சொல்லுவோம். ஸோ இனிஷியல் நம்பர் ஆஃப் amount in initial. Okay, so n equal to n naught e power minus kt. Okay, so initially எவ்வளோ இருந்தது, ஃபைனலாக எவ்வளோ கன்வெர்ட் ஆயிருக்குன்றது வந்து this is also your first order reaction தான். So this is actually equal to your formula, concentration of A is equal to concentration of A naught e power minus kt. This is from your first order reaction kinetics. Okay, this is from your first order reaction kinetics. So இந்த formulas எல்லாமே வந்து சேம் தான். You can use any one of the formula. Okay, இங்கே ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the radioactive sample decays to 10%. So we have a product, we have something, A is converting to B ன்னு convert ஆகுது. So initially it will have 100%.
that is at t equal to 0 ல it is converting to 100 percentage. Okay, and then என்ன ஆகுதுன்னா t equal to 4600 minutesல 10% வந்து டிகே ஆயிருக்கு. அப்படின்னா என்ன, 10% வந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும், 100 மைனஸ் 10% இருக்குமா, விச் இஸ் நத்திங் பட் யுவர் 90% வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட ரேட் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு தான் இங்கே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் இது வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். யூ கேன் யூஸ் எனி ஃபார்முலா, பட் ஐ ப்ரிஃபர் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் எப்படி எழுதலாம், இது வந்து ரீரைட் பண்ணலாம். n by n நாட் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் கேடி. So which is basically again will be your ln n by n naught equal to e power minus sorry, will be equal to kt. Okay, why am I okay, I can use this formula itself. So it will be like k equal to 2.303 divided by 4600 minutes. இங்க என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின்ல வந்து ஹார்ஸ்ல கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிவைடட் பை 60, ஓகே, into log. So a in a வந்து initial. So this is 100% is nothing but your, this is your a, this is your a, and this is your a minus x. So this is your x. Okay, so a minus x is 90%. So basically 100 by 90. Okay, ஸோ இது வந்து சால்வ் பண்ணலாமா? ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you'll have 2.303 into 60 divided by 4600. Okay, so log 10 by 9 பார்த்தீங்கன்னா log value will come around to be uh, where is it, wait a second. So simplest way, okay, then calculate. So log 10 by, which it comes out to be log 1.11 something varo. So if you solve this one again, log 1.11 is somewhere around 0.4 0.045, okay, 453 ன்னு இருக்கும். And yeah, so இது மொத்தமாக சால்வ் பண்ணீங்கன்னா into 60 by 4600. So solve பண்ணீங்கன்னா you will get the value of 0.002 hours. Okay, this is the answer. ஸோ நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் ஒன்லி த்ரீ டைப்ஸ் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. எதர் இட் வில் பி இன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஆர் ரேர்லி they'll ask in Q வேல்யூஸில் கேட்பாங்க. இல்லைனா வந்து ஜென்ரலாக எப்பவும் போல் நம்பர் ஆஃப் பீட்டா பார்ட்டிகல்ஸ் ஆர் ஆல்ஃபா பார்ட்டிகல் எமிட்டட் தான் வந்து கேட்பாங்க. ஸோ நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே இந்த த்ரீ கொஷின்ஸ் தான், தெர் இஸ் நத்திங் மச். ஸோ யூ கேன் சிம்ப்ளி ஆன்சர் எனி ஒன் ஆஃப் திஸ். ஓகே, let's get started with general inorganic chemistry. இங்கே ஃபர்ஸ்ட் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, திஸ் இஸ் ஃப்ரம் IIT JAM 2023. The oxo the oxo acid of sulfur that has SOS bond. ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின் சல்ஃபர் பேஸ்ட் ஆர் ஃபாஸ்பரஸ் பேஸ்ட் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு நோ தி ஃபார்முலாஸ். ஓகே, ஸோ பைரோசல்ஃபியூரிக் ஆசிட்னா என்ன, பைரோசல்ஃபியூரஸ் ஆசிட்னா என்ன, டைத்தயானிக் ஆசிட்னா என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஐ ஹாவ் கிவன் எவ்ரி திங் இங்கே. ஸோ நம்மளுக்கு இங்கே கொஷனில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து பைரோசல்ஃபியூரிக் ஆசிட் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, பைரோசல்ஃபியூரிக் acid, which is nothing but your H2S2O7. So this is your H2S2O7. That is pyrosulfuric acid. Okay, and then pyrosulfurous acid. So pyrosulfurous acid na H2S2O5, and then we have your dithionic acid, and then thionous acid, and then dithionic acid. So ஒரு general இது என்னன்னா basic understanding. Okay, let me, so dithionous acid is going to be H2S2O4, and dithionous acid is going to be H2S2O6. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லைக் இஃப் யூ நோ திஸ் ஒன், இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியுதுன்னா, how to find SOS bond is very simple.
ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை சல்ஃபர் குடுத்துருக்காங்க? 2 சல்ஃபர் இருக்கா? 2 சல்ஃபர் இருக்கு. சல்ஃபரோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன? ஸோ சல்ஃபர் பிலாங்ஸ் டூ ஆக்ஸிஜன் ஃபேமிலி. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாரி ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன பண்ணணும்னா, ஆ உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன்ஸ வந்து ஃபில் பண்ண பாருங்க. ஹைட்ரஜன்ஸ் வந்து டைரக்ட்டா அட்டாச் ஆகாது. டிபிக்கலி இட் வில் பி அட்டாச்ட் அஸ் OH குரூப்ஸ் அதான் வந்து அட்டாச் ஆகும். ஸோ வில் புட் லைக் OH. ஓகே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, இது என்ன ஆகும்? சல்ஃபர்ல வந்து ஒரு OH, ஒரு OH, இந்த சைடும் ஒரு OH ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் தென் என்ன ஆகும்னா, வாட் எல்ஸ் வி ஹேவ்? இங்க வந்து 2 ஹைட்ரஜன் போயிடுச்சு. இங்க வந்து 2 ஆக்ஸிஜன் போயிடுச்சு. வில் ஹேவ் 5 மோர் ஆக்ஸிஜன்ஸ். அந்த 5 ஆக்ஸிஜன் வந்து எப்படி ஃபில் பண்ண போறோம்னா, வில் ஃபில் லைக் திஸ். ஸோ இட் வில் ஹேவ் டபுள் பாண்ட் O 1, 2, 3, 4. ஓகே. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1, 2, 3, 4, 5, 6 ஆக்ஸிஜன்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஸோ தி ரெஸ்ட் ஆஃப் தி ஆக்ஸிஜன் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ பைரோசல்ஃபியூரிக் ஆசிடோட ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் ட்ரா ஸ்ட்ரக்சர் லைக் திஸ். ஸோ இதே மாதிரி தான் இஃப் யூ சி எவ்ரிவேர் எல்லாமே பாருங்க. லெட்ஸ் சே H2 டயதைனிக் ஆசிட். டயதைனிக் ஆசிட் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து OH குரூப்ஸ் வந்து அட்டாச் பண்ணுங்க அண்ட் தென் ஃபில் வித் ஆக்ஸிஜன். ஆக்ஸிஜன்ஸ் வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸஸ் இருந்தால் யூ கேன் கிவ் இட். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? இப்போ சல்ஃபரோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 6ன்னு தெரியுமா? சல்ஃபர் ஹேஸ் 6 வேலன்ஸ் எலக்ட்ரான். இங்க வந்து எத்தனை ஃபில்லா இருக்கு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6. ஸோ சல்ஃபரை சுற்றி 6 பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கா? ஓகே. திஸ் தி சிம்பிளஸ்ட் ட்ரிக். இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஃபாஸ்பரஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஃபாஸ்பரஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 5. ஸோ ஃபாஸ்பரஸ் சுற்றி எத்தனை இருக்கணும்? 5 பாண்ட்ஸ் இருந்தால் that's your correct structure. Okay, but structure or formula is really important. Next question. This is from IIT JAM 2023. So இது வந்து பார்த்தீங்கன்னா கேட் 28ல கூட 2018ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். This is also asked in gate 2018 and இது நிறைய கொஷின்ஸ்ல வந்து நிறைய கொஷின் பேப்பர்ஸ்ல வந்து கேட்குற ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கொஷின். இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, BCl3 reacting with ammonium chloride. So this is basically your borazine formation. Borazine formation ஓட reaction. Borazine வேற எப்படி சொல்லுவோம்னா inorganic benzene கூட சொல்லுவோம். We'll call it as inorganic benzene கூட சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதோட ஃபார்மேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது பேஸ்டாகவே வந்து 2 கொஷின் கேட்டு வச்சுருந்தாங்க. ஓகே. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் BCl3 and then ammonium chloride. So 3BCl3 plus 3 ammonium chloride, okay, will react in presence of chlorobenzene, C6H5, okay, Cl, in presence of chlorobenzene at some temperature. என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, this forms your borazine structure with chlorine. So it's like chloro substituted borazine. So எப்படி இது பண்ணோம்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி இட்ஸ் கால்ட் இன்ஆர்கானிக் பென்சின். ஸோ பென்சினில் என்ன இருக்கும்? 6 கார்பன்ஸ் இருக்குமா? அதுக்கு பதிலாக இங்கே என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம்னா, ஆல்டர்னேட்டிவ் நைட்ரஜன் அண்ட் போரான் போரானை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அண்ட் தென் பென்சின் மாதிரி இட் வில் ஆல்சோ ஹாவ் டபுள் பாண்ட்ஸ் லைக் திஸ். ஓகே. இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு? இப்போ வந்து போரானில் வந்து 3 குளோரின் ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ வில் ஹாவ் 1 குளோரின், ஸோ பேசிக்லி ரெஸ்ட் ஆஃப் த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா HCl ரிமூவ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் யுவர் குளோரோ சப்ஸ்டிடியூட்டட் போராசின். ஓகே. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் இதை வந்து சோடியம் போரோஹைட்ரைட்னால ரெடியூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, சோடியம் போரோஹைட்ரைட்டில் குளோரின் எல்லாம் வந்து ஹைட்ரஜனாக ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகே. ஸோ எல்லா குளோரினும் என்ன ஆகிடும்? உங்களுக்கு ஹைட்ரஜனாக ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ தி ஸ்ட்ரக்சர் வில் பி லைக் திஸ். ஸோ இது ஒன் ஆஃப் தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் ஃபார்மேஷன். ஓகே. இது இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா லெட் மீ நோ. ஐ கிரியேட் அ செப்பரேட் வீடியோ. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு திஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் யுவர் போராசின். திஸ் இஸ் யுவர் போராசின். ஸோ இங்கே கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BCl3
reacting with ammonium chloride forms X, and on reacting with sodium borohydride it forms Y. ஸோ நம்மளுக்கு எக்ஸ் என்னன்னு தெரியும், எக்ஸ் இஸ் B3. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க, not put an arrow. So this is like B3, and then we have 3 nitrogen, and 3 we have 3 chlorine, and then 3 hydrogen. So this is going to be your X. Okay, so இங்க இருக்கு B3 N3 H3 H3 Cl3. So option A is wrong. B, C, D, 3 optionsலயுமே இருக்கு. And then என்ன ஆகும், on reacting with sodium borohydride, this will again convert to, this will be converted to borazine. Borazineல என்ன இருக்கு, B3 N3, and then 6 hydrogens இருக்கு, H6. So this is your borazine. So option B is the correct answer. Okay, yeah. Again, JAM 2021. So இது வந்து like, okay, JAM 2021ல சேம் கொஷின் தான் வந்து கேட்டிருக்காங்க. பட் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா, இதோட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக கேட்டு வச்சிருக்காங்க. என்னன்னா, again பாருங்க இங்க, the reaction of BCl3 with ammonium chloride at 140 degrees Celsius produces compound P, which is your chloro substituted borazine. Okay va? P further reacts with sodium borohydride to give colorless liquid Q. So colorless liquid Q na என்ன, உங்க inorganic benzene borazine வந்து form ஆகுது. Q on reaction with H2O2 at 100 degrees Celsius produces compound R and a diatomic gas S. Among the following, the correct statement is. ஸோ இங்கே வந்து என்னென்னா நம்மளுக்கு, ஸோ இதில் வந்து லைக் இஃப் யூ ரியலி நோ என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து BCl3 கூட அமோனியம் குளோரைட் ஃபார்ம் பண்ணும்போதே we have chloro substituted borazine. அது வந்து சோடியம் போரோஹைட்ரேட் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகுது, திஸ் இஸ் ஃபார்மிங் போராசின். ஸோ இந்த ஸ்டெப்பில் என்ன ஆயிடுது, குளோரின் இஸ் ரிமூவ்ட். இந்த இடத்துலயே வந்து குளோரின் வந்து ரிமூவ் ஆயிடுது. ஓகே, ஸோ அப்போ உங்கள் டயோட்டாமிக் கேஸ் என்னவா இருக்காது, குளோரினாக இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ ஆப்ஷன் டி கேன் நாட் பி தி ஆன்சர். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்தராக உங்கள் போராசீனை வந்து இப்போ வந்து வாட்டர் கூட வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, H2O கூட வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, போரான் மேலே வந்து வாட்டர் குரூப்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ லிட்ரலி உங்கள் போரான் மேலே என்ன ஆகும்னா வாட்டர் குரூப்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ திஸ் வில் பி OH, நைட்ரஜன், நைட்ரஜன், போரான், நைட்ரஜன். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டிபிக்கலி உங்கள் OH மைனஸ் இருக்குல்ல, ஸோ திஸ் வில் பி அட்டாக் லைக் திஸ், அண்ட் தி பாண்ட்ஸ் வில் பி கீப் ஷிஃப்டிங், அந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஆட் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனலாக இந்த மாதிரி ஹைட்ரேட்டட் போராசின் ஸ்ட்ரக்சராக இருக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் ஹைட்ரேட்டட் போராசின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, போரான், 3 போரான் குரூப்ஸ் இருக்குது, அண்ட் தென் வி ஹாவ் OH, 3 OH குரூப்ஸ் இருக்குது, அண்ட் தென் வி ஹாவ் நைட்ரஜன். நைட்ரஜன் மேலே என்ன இருக்குது, ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஓகே, and then we have 3 nitrogen and 3 hydrogens. Okay, so இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, so option B is the correct answer. so இதை வந்து வேற எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3, அந்த 3ன்ற காமன் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டா போரான், OH, NH. ஓகேவா, ஸோ இன்டூ 3. ஸோ இதுதான் வந்து உங்கள் ஆப்ஷன் B. ஓகே, option B is the correct answer. So ஒரே question தான், formation of borazine வந்து it's a very important question. இதே மாதிரி they'll ask different type or different wayல வந்து அவங்க வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, among the following statement the correct statement is. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், இங்கே வந்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் பி என்ன. ஸோ ப்ராடக்ட் பியில் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு குளோரோ சப்ஸ்டியூட்டட் போராசின் தான் கிடைக்கும். இங்கே வந்து என்ன ஆகல, குளோரோ சப்ஸ்டியூட்டட் போராசின் கொடுக்கல. ஸோ ஆப்ஷன் ஏ கேன் நாட் பி தி ஆன்சர். அண்ட் தென் என்ன சொல்லியிருக்காங்க, சோடியம் போரா ஹைட்ரேட் கூட ரியாக்ட் ஆகும்போது இட் ஃபார்ம்ஸ் கலர்லெஸ் லிக்விட் Q. Q is nothing but your borazine. ஸோ போராசின்ல என்ன இல்லை, குளோரினோ இல்லை. ஸோ ஆப்ஷன் சி கேன் நாட் பி தி ஆன்சர். ஸோ எக்ஸாம் டைமில் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும்போது யூ மே டென் டு மேக் மிஸ்டேக், பட் கொஷினை வந்து கொஞ்சம் மெதுவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, யா, this is from your acid base concept. Okay, this is again from JAM 2023. This question is from acid base concept. Okay,
என்ன குடுத்துருக்காங்கன்னா, எத்தனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் கூட வந்து ட்ரீட் பண்றாங்க. ஓகே. ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து எப்படி இதுவாகும்? சல்ஃபியூரிக் ஆசிட் என்னது? H2SO4 ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து எப்படி க்ளீவ் ஆகும்? HSO4 மைனஸ் ப்ளஸ் H ப்ளஸ்ஸா வந்து க்ளீவ் ஆகும். ஸோ இந்த இதில் வந்து விச் ஒன் இஸ் யுவர் ஆசிட் விச் இஸ் யுவர் பேஸ். ஸோ ஆப்வியஸ்லி சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் கோயிங் டு பிஹேவ் ஆஸ் அ ஆசிட். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட எத்தனால் வில் பி பிஹேவிங் ஆஸ் அ பேஸ். ஓகே, இந்த கொஷனில் you have to identify what is acid and what is base. Okay, ஸோ இங்கே என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா HSO4 ப்ளஸ் H3O ப்ளஸ் வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து H2SO4 க்ளீன் பண்ணும்போதே HSO4 வந்துருச்சு, டன். அண்ட் தென் என்ன இருக்குன்னா H3O ப்ளஸ் இருக்குது அண்ட் X இருக்குது. ஸோ எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ETOH இருக்குல்ல, ETOH. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து, ஸோ ETOH வந்து ஆசிடாக நீங்கள் பிரிச்சிங்கன்னா எப்படி பிரிக்கலாம்? ETO மைனஸ் ப்ளஸ் H ப்ளஸ்னா இன் திஸ் கேஸ் திஸ் வில் பிஹேவ் ஆஸ் அ ஆசிட். ஓகே, திஸ் வில் பிஹேவ் ஆஸ் அ ஆசிட். ஏன்னா இங்கே வந்து என்ன ஆகுது? H ப்ளஸ் வந்து கொடுக்குது. ஸோ பேஸில் என்ன ஆகும்னா ETOH வந்து ET ப்ளஸ் OH மைனஸாக வந்து க்ளீவ் ஆகும். ஸோ திஸ் இஸ் இன் கேஸ் ஆஃப் பேஸ். ஸோ கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆசிட்னா என்ன ஆகும்? H ப்ளஸ்ஸை ரிலீஸ் பண்ணும். பேஸ்னா இட் வில் ரிலீஸ் OH மைனஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா யூ வில் ஹாவ் ET அண்ட் தென் OH மைனஸ். ஸோ இங்கே கொஷனில் என்ன இருக்குது? கொஷனில் வந்து they have given ethanol ETOH plus 2H2SO4 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு H2SO4 க்ளீவ் பண்ணால் நம்மளுக்கு வந்து HSO4 கிடச்சிரும் அண்ட் தென் வில் ஹாவ் ஒன் ஹைட்ரஜன். செகண்ட் H2SO4 க்ளீவ் பண்ணால் என்ன ஆகும்னா again will get HSO4 minus plus H plus. இப்போ என்ன ஆகும்னா இந்த ரெண்டு H plus plus OH minus வந்து will be forming H3O plus வந்து உங்களுக்கு ஹைட்ரோனியம் அயனாக வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ கொஷனில் H3O plus வந்து கண்டுபிடிச்சாச்சு அண்ட் தென் HSO4 கண்டுபிடிச்சாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ET plus இருக்குது அண்ட் தென் we have your HSO4 minus. ஓகே, ஸோ HSO4 மைனஸோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா SOH single bond O. ஸோ இட் வில் ஹாவ் 4 bonds like this. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மைனஸ் என்ன ஆகும்னா திஸ் O மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸ் திஸ் வில் அட்டாக் ஆன் தி ethanol. ஸோ த ஸ்ட்ரக்சர் வில் பி ET. ஸோ இங்கே வந்து ET வரும். ஸோ த ஸ்ட்ரக்சர் வில் பி ETO HSO3. Okay, that will be your X product formation. This is your product X. So இப்போ ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்க, ஆப்ஷன் C and D has ethyl phosphoric acid. Okay, நெக்ஸ்ட் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் வந்து அகெயின் உங்களுக்கு வந்து நைட்ரிக் ஆசிட் ப்ளஸ் H2SO4 கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நைட்ரிக் ஆசிட் ப்ளஸ் H2SO4. நம்மளுக்கு இதில் வந்து விச் இஸ் மோர் அசிடிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் யுவர் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் மோர் அசிடிக். ஸோ நைட்ரிக் ஆசிட் வில் பிஹேவ் லைக் அ பேஸ். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? அகெயின் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா H2SO4 ரெண்டு H2SO4 இருக்குது. திஸ் வில் பி செப்பரேட்டட் லைக் HSO4 மைனஸ் அண்ட் HSO4 மைனஸாக இருக்கும் அண்ட் தென் வில் ஹாவ் H ப்ளஸ். ஸோ இங்கே என்ன இருக்குது? 2H2SO4 இருக்குது. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட். அண்ட் தென் என்ன இருக்குது? H3O ப்ளஸ். இங்கே நம்மளுக்கு வந்து H ப்ளஸ் தான் இருக்குது. அப்போது நைட்ரிக் ஆசிட் வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிடோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா nitrogen will have double bond O and then it will have single bond O H வந்து இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன தெரியும்? இதில் வந்து நைட்ரிக் ஆசிட் இஸ் பிஹேவிங் ஆஸ் அ பேஸ். அப்படின்னா என்ன ஆகும்? திஸ் வில் ரிமூவ் OH மைனஸ். ஸோ இந்த OH வந்து OH மைனஸாக ரிமூவ் ஆகும். திஸ் OH மைனஸ் ப்ளஸ் 2H plus will be combined to give your ஹைட்ரோனியம் அயன் H3O ப்ளஸ்ஸாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? நைட்ரஜன் மேலே ஒரு பாசிட்டிவ் சார்ஜோட திஸ் வில் பி your NO2
பாசிட்டிவ். உங்களுக்கு நைட்ரோனியம் அயான் இருக்கும். திஸ் இஸ் யுவர் ப்ராடக்ட் Y. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். This is from again JAM 2023. This is from molecular orbital theory. ஸோ எம்ஓடி பேஸ்டாக நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ எம்ஓடியில் வந்து யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஒன்லி ஒன் திங். ஸோ எம்ஓடியில் நம்மளுக்கு என்ன தெரியும்? 14 எலக்ட்ரான் ஆர் லெஸ் தேன் 14 எலக்ட்ரான் இருந்தால், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 14 எலக்ட்ரான் இருந்தால் இட் வில் பி 1 2 1 2. லைக் அந்த ஸ்பிளிட்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? பாண்டிங் அண்ட் ஆன்டி பாண்டிங் ஸ்பிளிட்டிங்ஸ் எப்படி இருக்கும்ட்டு. ஆர் மோர் தென் 14 எலக்ட்ரான்ஸாக இருந்தால், or more than 14 electrons இருந்தால் that will be 1 2 2 1. ஸோ இதுதான் வந்து சிம்பிளஸ்ட் ட்ரிக். ஓகே, molecular orbital தியரிக்கு வந்து இது ஒன்று இருந்தாலே யூ கேன் சால்வ். அண்ட் தென் நம்மளுக்கு என்ன தெரியும்? பாண்ட் ஆர்டர் ஃபார்முலா வந்து பாண்ட் ஆர்டருக்கு வந்து என்னது? பாண்டிங் molecular orbitals மைனஸ் ஆன்டி பாண்டிங் molecular orbitals divided by 2. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து MOT-க்கு தேவையான இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து என்னென்னா 29th question from JAM 2023. First என்ன கேட்டிருக்காங்கன்னா, the molecular orbitals of the correct order of energy levels of the molecular orbitals of N2 molecule. ஸோ நைட்ரஜனோட ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும்? நைட்ரஜன் இஸ் 1s2 2s2 2p3. ஓகேவா? இங்கே வந்து என்ன இருக்குது? நம்மளுக்கு வந்து 2 நைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ நான் வெறும் p ஆர்பிட்டல்ஸ் மட்டும் ட்ரா பண்ணுறேன். 2p3 and then we'll have 2p3. ஸோ நைட்ரஜனோட நைட்ரஜனில் வந்து 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். N2ல எத்தனை இருக்கும்? N2 will have 14 electrons. ஸோ 14 எலக்ட்ரான்ஸ்னால் இது என்ன இதில் இது பண்ணும், ஃபாலோ பண்ணும்? 1 2 1 2. ஸோ இதுதான் வந்து MOT ஸ்பிளிட்டிங்ஸாக இருக்கும். ஸோ நைட்ரஜனில் வந்து will have 3 electrons. ஸோ இப்போ இந்த 3 எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆகும்னா 1 2 3 4 5 6ஆக வந்து ஸ்ப்ளிட் ஆகும். அண்ட் தென் இது வந்து 2p ஆர்பிட்டல்ஸ். அப்போ 2s ஆர்பிட்டல்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ 2s will be like this. Okay, this will be your 2s. So 2s வந்து will be completely filled. And then will also have 1s. So 1s will also be like this. This will be here. This is your complete energy level diagram for nitrogen. So this is going to be okay. This is your energy profile. ஓகேவா? இப்போ பேசிக்கா these are your sigma bonds. So these are your sigma bonds. This is sigma gerate and this is sigma ungerate. Anti bondingல இருக்கிறது வந்து will be ungerate in case of sigma. Okay, so this will be again your sigma gerate, this will be your sigma ungerate. But when it comes to pi orbitals or p orbitals, அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா this will be your pi gerate, this will be your pi gerada வந்து இருக்கும். Sorry, this will be your pi ungerada இருக்கும். p orbitals வரும்போது என்ன ஆகும்னா this will be your pi ungerate and this is going to be your sigma gerate and then we'll have pi gerate, and then your sigma ungerate. So basically gerate and ungerate வந்து உங்க bonding and molecular or anti-bonding molecular orbitals வந்து differentiate பண்றது தான். ஓகே, ஸோ bonding molecular orbitals எல்லாமே வந்து typically gerate சொல்லுவோம், but not always true. ஓகே, யா. ஸோ இப்போ இது பேஸ்டாக வந்து ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? சிக்மா ஜி and then like sigma gerate and then sigma anti-gerate. So this is for your first 1s orbital. And then we have your sigma gerate and then sigma ungerate. So we have here, this is your first sigma, this is your second sigma, and this is your third sigma. Okay, ஸோ இந்த கொஷனில் வந்து இவங்க வந்து 1s 2sன்னு ரெப்ரசென்ட் பண்ணல, எத்தனை சிக்மா ஆர்பிட்டல்ஸ் இருக்குது அப்படின்றத தான் வந்து 1 2 3ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் ரெப்ரசென்டிங் யுவர் 1s. இது 1s 2s 3s கிடையாது. திஸ் இஸ் யுவர் நம்பர் ஆஃப் சிக்மா ஆர்பிட்டல்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வில் பி தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த கொஷனை வந்து வேறு எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா the diatomic molecules that have bond order of 1. ஸோ இதில் வந்து எதுலலாம் வந்து bond order 1 இருக்குது அப்படின்ற மாதிரி
கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் நீங்க என்ன பண்ணலாம், அகைன் உங்க மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அத வச்சு சால்வ் பண்ணீங்கன்னா, யூ வில் ஃபைண்ட் அவுட் தட் B2 will have bond order 1, lithium will have bond order 1, O2 minus will have bond order 1, and this will have bond order more than 1 ஆ இருக்கும். So for this the bond order என்னன்னா, for this the bond order will be equal to 2 ஆ இருக்கும். ஓகே. ஸோ பாண்ட் ஆர்டர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக நான் ஒரே ஒன்றுக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸ் சே இஃப் ஐ ஹாவ் யுவர் O2 minus, O2 2 minus. ஸோ ஆக்சிஜனுக்கு என்ன தெரியும் நம்மளுக்கு ஃபார்முலா 1s2 2s2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், சாரி 2p4. இதுதான் வந்து உங்களோட ஆக்சிஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ 2p4 இருக்கும். ஸோ அப்போ எப்படி இருக்கும், 1 2 3 4 இந்த மாதிரி ஃபில் ஆயிருக்கும். அண்ட் தென் வி ஹேவ் யர் 2p orbital of oxygen atoms. ஓகே. ஸோ இது என்னது, ஆக்சிஜனில் எத்தனை இருக்கும், ஆக்சிஜன் வந்து has 8 electrons. O2ன்னும் போது என்ன ஆகும், it will have 16 electrons. and then இங்கே என்ன இருக்கு, O2 2 minus. O2 2 minusனா என்ன, it will have 18 electrons. So 18 electrons, more than 14 electronsனா it will follow 1 2 2 1. ஓகே. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா 1 2 2 1 இந்த மாதிரி எனர்ஜி ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். இப்போ சிம்பிளி வந்து என்ன பண்ண போறோம்னா 2 மைனஸ் இருக்கு. ஸோ ஐ புட் ஒன் மோர் எலக்ட்ரான் லைக் திஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபில் பண்ண வேண்டியதுதான். 1 2 3 4 5 6 7 8. ஓகே. ஸோ இங்கே எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த மாதிரி 10 எலக்ட்ரான்ஸையும் வந்து என்ன பண்ணியாச்சுன்னா ஃபில் பண்ணி ஆச்சு. ஸோ 2p ஆர்பிட்டல்ஸ் மட்டும்தான் நான் இங்கே வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். 1s 2s வந்து நான் கன்சிடர் பண்ணலை. ஸோ இப்போ வந்து பாருங்கள், பாண்ட் ஆர்டர் ஃபார்முலா என்ன, பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ், electrons in molecular bonding molecular orbitals minus anti-bonding molecular orbitals by 2. So bondingல எத்தனை electrons இருக்கு, so this is your center. So this இதெல்லாம் வந்து உங்களோட bonding molecular orbitals and this is your anti-bonding molecular orbitals. So 1 2 3 4 5 6 6 minus anti-bonding எத்தனை இருக்கு, 4 by 2, which is basically your 2 by 2. So bond order will be 1. Okay. So இதே மாதிரி தான் you have to solve this question. Likely you have so many questions in the molecular orbital theory ல இருந்து இருக்கு. I'll quickly go through. நான் இந்த questions எல்லாமே வந்து நான் solve பண்ண போறதில்ல. ஏன்னா this is easy to solve. If you have any doubts, please let me know in the comment section. I'll solve it one more time. இப்போ வந்து just you can take this as your homework question. Okay. So you can try to solve this one and then one more question. So இங்கேயும் அதே மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இங்கே வந்து பேராமேக்னெட்டிக்னா என்ன, ஸோ இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராமில் பாருங்கள், இன்சைட் திஸ் எல்லா எலக்ட்ரான்ஸும் என்ன இருக்குது, கம்ப்ளீட்டாக வந்து பேர்டப் ஆயிருக்கு. அப்படின்னா இது வில் பி டயாமேக்னெட்டிக். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பேர்ட் ஆயிருந்தால் தட் வில் பி டயாமேக்னெட்டிக். ஸோ லெட்ஸே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸே இன் கேஸ் ஆஃப் O2 மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ O2ல இருக்கும்போது என்ன ஆகும், இட் வில் ஹேவ் ஒன்லி 8 electrons, 1 2 3 4 5 6 7 8. So O2 is your paramagnetic. So O2 is basically paramagnetic and O2 minus will be, O2 2 minus will be your diamagnetic. So இந்த மாதிரி தான். So it's really easy. You can solve that problem also. Likely you can solve this one. This is also again your homework. Yeah, N2 plus you can solve this one. Okay. JAM 2022 39th question. So இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, the conversion of iodine and chlorine to, ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா iodine and chlorine வந்து is converting to ICl +ஆக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ இங்கே பேசிக்கலாக என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எதுக்கு ஜாஸ்தி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் chlorine is more than iodine. ஸோ அப்போ என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வில் நாட் பி ரிமூவ் ஃப்ரம் குளோரின். குளோரின்லேருந்து என்ன ஆகாது, எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் ஆகாது. ஸோ எப்படி இருக்கும், டைபோல் ஷிஃப்ட் வந்து, ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷனாக இருக்கும். இப்போ என்ன ஆகும், அயோடின் வந்து I ப்ளஸ் ப்ளஸ் எலக்ட்ரானாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகே. அண்ட் தென் your, okay, I'll write it here, iodine will be converted to I ப்ளஸ் ப்ளஸ் electron remove ஆகும். And then this electron will combine with chlorine to form
Cl minus. So the overall reaction என்னன்னா I will be so ICl எப்படி இருக்கும்னா I plus Cl will be I plus Cl மைனஸாக உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஐ திங்க் திஸ் இஸ் அ எம்எஸ்கியூ கொஸ்டின். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா the removal of electron from molecular orbital localized predominantly on fluorine. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் டியில் வந்து ஃப்ளோரின்ல இருந்து எலக்ட்ரான் ரிமூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வி கிளியர்லி நோ தட் ஃப்ளோரின்ல இருந்து என்ன ஆகாது, எலக்ட்ரான் ரிமூவ் ஆகாது. ஸோ ஆப்ஷன் டி கேன் நாட் பி தி ஆன்சர். ஓகே, அண்ட் தென் என்ன ஆகுதுன்னா வந்து ஓகே தே ஹவ் கிவன் அதர் கொஸ்டின். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம்னா மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் தான் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிங்கன்னா என்ன ஆகும், குயிக்காக ட்ரா பண்ணிங்கன்னா இட் வில் ஹாவ் யுவர் பி ஆர்பிட்டல்ஸில் இட் வில் ஹாவ் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ குளோரின் அண்ட் அயோடின் எல்லாமே என்ன ஃபேமிலி, ஃப்ளூரின் ஃபேமிலி ஆஃப் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஸோ அப்போ இதில் எல்லாத்துலேயுமே என்ன தான் இருக்கும், 2p வந்து fluorine will have 2p4, chlorine will have 3p4, iodine will, bromine will have 4p4, and iodine will have 5p4 orbitals are. So basic, sorry, it's not 4, it's 5. Okay, 2p5, 3p5, 4p5, and then 5p5 electrons are. So it will have 5 electrons. Iodine will have 5, chlorine என்ன ஆகும்னா 1 2 3 4 5 வந்து இருக்கும். So this is again going to follow your 1 2 2 1, 10 electrons fill பண்ணுங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகுது, ஐசிஎல்ல இருக்கும்போது bond order is going to be 1. ICl மைனஸாக ஐசிஎல் ப்ளஸ்ஸாக இருக்கும்போது என்ன ஆகுது, 1 எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். பேசிக்லி ஐசிஎல் ப்ளஸ்னால் என்ன, ஒரு எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. திஸ் இஸ் யர் கம்ப்ளீட் ரியாக்ஷன். பட் இங்கே வந்து வெறும் ஒரு எலக்ட்ரான் மட்டும் ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆனால் என்ன ஆகும், பாண்ட் ஆர்டர் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து பாண்டிங்கில் வந்து 6 இருக்குது, ஆன்டி பாண்டிங்கில் எத்தனை இருக்குது, 1 2 3 தான் இருக்கும். ஸோ 3/2ன்னு பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி 1.5. ஸோ பாண்ட் ஆர்டர் வந்து ஐசிஎல் டு ஐசிஎல் ப்ளஸ் போகும்போது 1 to 1.5க்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். அண்ட் தென் என்ன சொல்கிறாங்க, ஃபார்மேஷன் ஆஃப் பேராமேக்னெட்டிக் ஸ்பீஷிஸ். ஸோ ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆனோடனே என்ன ஆகுது, இந்த ஸ்பீஷிஸ் வந்து பேராமேக்னெட்டிக் கன்வெர்ட் ஆகுதா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஆல்சோ கரெக்ட். அண்ட் தென் என்ன சொல்கிறாங்க, the removal of an pi electron from an pi star molecular orbital of ICl. So in the ICl molecular orbital pi star, so this is your pi orbitals and this is your pi star orbital. So pi star molecular orbitalsல இருந்து தான் எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. So option A B C is the correct answer. And then we quickly have one more bond order question. You can do it as a homework. And then okay, this is from your structure and hybridization. So and this is from JAM 2021. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவிக் ட்ரிக் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து விஎஸ்இபிஆர் தியரி பேஸ்ட் கொஷின்ஸ் தான். ஸோ விஎஸ்இபிஆர் தியரி பேஸ்டாக வந்து கேட்ட கொஷின். ஸோ விஎஸ்இபிஆர் தியரியோட ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ட்ரிக், ரொம்ப ரொம்ப வந்து சிம்பிள் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஹாவ் எலக்ட்ரான்ஸ், இப்போ வந்து லெஸ் தேன் 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தால், இஃப் வி ஹாவ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து less than or 8 இருந்தால் என்ன பண்ணுங்க, divide by 2, simply divided by 2. அதே மாதிரி less than or equal to 56 இருந்தால் divided by 8, or less than or equal to or more than 56 இருந்தால் divided by 18. ஸோ டிபிக்லி இந்த கேட்டகரிக்கு நம்ம போக மாட்டோம், யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட். ஸோ டிவைட் பண்ணும்போது இஃப் யூ கெட் 2 it will be the corresponding hybridization will be sp, 3 will be sp2, 4 is sp3, 5 will be sp3d, 6 is going to be your sp3d2, and 7 is going to be your sp3d3. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபார்ம் ஆகும். பேசிக்கலாக இது வரைக்கும் இருந்தாலே போதும். ஓகே, ஸோ இந்த ட்ரிக் பேஸ் பண்ணி இப்போ இந்த கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கொஷின் மட்டும் இல்லை, இது பேஸ்டாக இருக்க இந்த கொஷின் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ விஎஸ்சிபிஆர் தியரி வச்சு நம்ம வந்து hybridization கான்செப்ட்ஸை வந்து சால்வ் பண்ணலாம். அண்ட் தென் யூ கேன் ஃபைண்ட் ஷேப் அண்ட் ஜாமெட்ரிஸ்க்கும் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து விஎஸ்சிபிஆர் தியரியோட இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
I3 மைனஸ். ஸோ இங்கே வந்து I3 மைனஸ் கொடுத்துருக்காங்க. I வந்து என்னது? இட்ஸ் அயோடின் பிலாங்ஸ் டு யுவர் ஃப்ளூரின் குரூப். ஃப்ளூரினோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன? ஸோ ஃப்ளூரின் குரூப் வந்து ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். ஸோ ஃப்ளூரினோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 7. ஃப்ளூரின் will have 7 வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போ என்ன ஆகும்? அயோடின் will also have 7 வேலன்ஸ் எலக்ட்ரான். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா வேலன்ஸ் எலக்ட்ரானை வந்து கவுண்ட் பண்ணுறோம். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணுறோம்? கவுண்ட் பண்ணுறோம். டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரானை வந்து கவுண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது, 3 குரூப்ஸ் இருக்குது, அண்ட் தென் வி ஹவ் 1 நெகட்டிவ் சார்ஜ். அப்படின்னா என்ன? +1. ஸோ 7 3s are 21, 21 plus 2, sorry 21 plus 1 will be 22. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன தெரியும்? திஸ் இஸ் லெஸ், திஸ் இஸ் மோர் தேன் 8. அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம வந்து டிவைட் பை 8 பண்ணுமா? ஸோ 22 divided by 8 அப்படின்னா என்ன ஆகும்? It will have somewhere around 16 plus 6 இருக்குமா? ஸோ இட்ஸ் பேசிக்லி 6 electrons. இங்கே வந்து என்ன ஆகும்னா 6 electrons இருக்கும். அப்போ அந்த 6 electrons வேறு எப்படி நம்ம சொல்லலாம்? 2 electrons will form 1 lone pair. So you will basically have 3 lone pairs வந்து present ஆயிருக்கும். Okay, this is the basic understanding. You have to understand this one. இது புரியலனா you will most likely to make a mistake. ஸோ மிஸ்டேக் மேக் பண்ணக்கூடாதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா பேலன்ஸ் இங்கே வந்து லிட்ரலி 22 வந்து நீங்கள் 8ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா 2 times it will form 16. கரெக்டா? அண்ட் தென் அப்படின்னா என்ன? ஸோ திஸ் வில் பி 2. 2 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன இருக்கும்? 6 இருக்கும். ஸோ இங்கே வந்து திஸ் வில் பி 2 and then we'll have 6 electrons. 6 electrons will be is nothing but your 3 lone pairs. அப்போ geometry என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 plus 3 is going to be your hybridization. Total hybridization value is going to be 5. Okay, total value is 5. 5 corresponds to sp3d. So 5 corresponds to sp3d. So option B and C cannot be the answer. Next என்ன கொடுத்துருக்காங்க? Chlorine and ClF3. Okay, again this is belong to your fluorine family. So என்ன பண்ணலாம்? எல்லாமே வந்து chlorine will also have 7 valence electron, fluorine will also have 7 valence electron. It's going to be 7 into 4. 7 4s are 28. So 28 divided by 8 is going to be again 3 plus 2 electrons இருக்குமா? 2 lone pairs இருக்குமா? ஸோ இட்ஸ் பேசிக்லி எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா 24 ப்ளஸ் 4 எலக்ட்ரான்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நான் 2 லோன் பேர்ஸாக சொல்லியிருக்கோம். ஸோ அகைன் இங்கே என்ன இருக்குது? 5. வேல்யூ இஸ் 5. 5னா என்ன? sp3d. 5னா sp3d. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இங்கே வந்து sp3d இல்லை. ஓகே, திஸ் இஸ் தி வெரி சிம்பிளஸ்ட் வே டு சால்வ் திஸ் வென். இந்த விஎஸ்சிபிஆர் ட்ரிக் வந்து ரியலி இம்பார்ட்டன்ட். இது சால்வ் பண்ணிங்கன்னா யூ கேன் ரியலி கெட் திஸ் வென். இட்ஸ் நாட் ரியலி டஃப். Okay, and then இங்க என்ன கேட்டிருக்காங்க? Okay, this belong to your molecular orbital theory. Okay, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா the number of non-bonding electrons present in the molecular orbital of HF. It's kind of like இந்த question வந்து kind of bit tougher side தான், but you can still understand and answer this one. So இங்க first என்ன சொல்றாங்கன்னா you have your hydrogen. So hydrogenல நம்மளுக்கு என்ன தெரியும்? Hydrogen will have only one 1s. 1sல வந்து 1 electron இருக்குமா? 1s1. So it will have only 1 electron. And then we have fluorine. So fluorineல வந்து பார்த்தீங்கன்னா fluorineோட electronic configuration 1s2, 2s2, 2p5. இதுதான் வந்து உங்களோட fluorine. So fluorineல வந்து fluorine we have 2p orbitals like this. This is your 2p orbitals, and then we have your 2s orbitals, and then we have your 1s orbitals வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ 2pல வந்து என்ன இருக்குது? will have 5 electrons. ஸோ இப்போ டோட்டல் எலக்ட்ரான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினில் வந்து டோட்டலாக உங்களுக்கு you will have almost 9 electrons. Fluorine, sorry, yeah, fluorine is 9 and ஹைட்ரஜனில் 1னா டோட்டல் 10 electrons தான் இருக்கும். அப்போ இது என்ன ஃபாலோ பண்ணும்? 1 2 1 2 இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணும். ஓகேவா? இப்போ ஃபர்தராக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து எலக்ட்ரான்ஸை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, 1 2 1 2 இதில் இருக்கும், பேசிஸில் இருக்கும். இப்போ எலக்ட்ரானை வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். இப்போ எலக்ட்ரான் வந்து எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2s ஆர்பிட்டல்ஸில் ஜெரேட்ஸ் எல்லாமே திஸ் வில் பி ஃபில்ட். ஸோ இந்த மாதிரி ஃபில்ட் ஆகிருக்கும். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி இருக்கும்.
இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, டோட்டலா இப்ப வந்து பாருங்க 2s ஆர்பிட்டல்ஸ்ல இருக்க 2 எலக்ட்ரான்ஸும் வந்து ஃபில்ட் ஆயிருச்சு. 1sல இருக்க எலக்ட்ரான்ஸும் வந்து ஃபில்ட் ஆயிருச்சு. ஸோ நம்ம வந்து இங்க என்ன பண்ணலன்னா வந்து அ ஆன்டி பாண்டிங் அண்ட் பாண்டிங் வந்து 1s 2sக்கு செப்பரேட் பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன்ல இருக்க இந்த ஒரு எலக்ட்ரான் திஸ் வில் இன்டராக்ட் வித் யுவர் 2p ஆர்பிட்டல். ஸோ sp இன்டராக்ஷன் இருக்கும். ஸோ ஹைட்ரஜன்ல இருக்க 1 எலக்ட்ரான் வில் ஃபார்ம் அ பாண்ட் வித் 2p ஆர்பிட்டல்ல இருக்க எலக்ட்ரான் கூட தான் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து HF பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம இங்க என்ன பண்ணல, we didn't denote the anti bonding orbitals of ஃப்ளூரனுக்கு வந்து டினோட் பண்ணல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி என்ன ஆகும்னா, இது எல்லாமே வந்து திஸ் வில் பிலாங் டு பாண்டிங்ஸ். ஸோ molecular orbital theory வந்து டீப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, யூ கேன் கெட் இட். ஸோ பேசிக்லி 1s and 2s orbitals வந்து will involve in bonding and this will involve in your non-bonding. So this is not actually bonded. So it's like it's non-bonding and the rest will be your anti-bonding. Okay. ஸோ இங்கே கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the number of non-bonding electrons present in the frontier molecular orbitals of Hs. ஸோ frontier molecular orbitals அது non-bondingல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6. ஸோ we have 6 electrons. Okay. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் லிட்டில் ட்ரிக்கி, லென்த்தியாக இருக்கும். யூ மைட் மிஸ் இட், பட் திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள் கான்செப்ட். இங்கே வந்து ஹெச்எஃப் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹெச்எஃப்ல வந்து பேசிக்கலாக எஸ் ஆர்பிட்டல்ஸில் ஹைட்ரஜனோட எஸ் ஆர்பிட்டல் எலக்ட்ரான் இஸ் கோயிங் டு இன்ட்ராக்ட் வித் யர் பி ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் ஃப்ளூரன். அதுதான் வந்து இங்கே வந்து கேட்ச். அண்ட் தென் அது தெரிஞ்சாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், இதெல்லாம் வந்து பாண்டிங், நான் பாண்டிங் அண்ட் ஆன்டி பாண்டிங்கிறது வந்து தெரிஞ்சா யூ கேன் லிட்ரலி சால்வ் திஸ் ஒன். ஓகே, திஸ் கைண்ட் ஆஃப் அன் டஃப் சைட் பட் ஈஸி டு சால்வ். ஓகே, இந்த மாதிரி வந்து வேற என்ன பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே மே ஆஸ்க் இன் N2+, இல்லை ஹெச்சிஎல்க்கு கேட்பாங்க. ஸோ ஹெச்சிஎல் அண்ட் ஹெச்எஃப்லாம் வந்து வெரி சிமிலர். ஸோ இதே கான்செப்ட் பேஸ்டாக தான் வந்து கேட்டிருப்பாங்க. யூ டோன்ட் ஹாவ் டு ரியலி வரி அ லாட் அபவுட் இட். நெக்ஸ்ட் கொஷின். திஸ் இஸ் அ வெரி ஈஸி கொஷின். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் 2022ல் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, த மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்ட் இன் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கே இஸ் யுவர் பொட்டாசியம் ரியாக்டிங் வித் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொட்டாசியமோட ஃபார்முலா என்ன, பொட்டாசியம் வந்து அட்டாமிக் நம்பர் 19. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, ஆர்கன், and then it will have organ as 2s2, like it will have 3s1. Okay, this is your potassium ஓட electronic configuration. ஸோ அப்போ பொட்டாசியம் வந்து என்ன எப்படி இதுவாகும், ரியாக்ட் ஆகும்னா, பொட்டாசியம் will be stable in K+. ஸோ பொட்டாசியம் வந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண என்ன ஆகும், ஸ்டேபிளாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ பொட்டாசியம் will release 1 electron. ஸோ K will be converted to K plus and 1 electron. அந்த 1 electron வந்து இப்போ வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்னா, this will be converted to O2 minus ஆகும். So in general K plus O2 will form your K plus O2, which is nothing but your KO2. So option C is the correct answer. Very very simple question. பார்த்தீங்களா, ரொம்ப simple question. உங்களுக்கு எலக்ட்ரானிக் லைக் எலக்ட்ரான் கவுண்ட் தெரியுதா அப்படின்னு மட்டும்தான் வந்து கேட்டிருக்காங்க. So yeah, we'll solve the rest of the questions in part 2. Okay, stay tuned. So I'm restricting my time. ஒரு பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வந்து பேசிக்லி 1 hour வீடியோ மாதிரி தான் கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ரெஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 questions will solve in part 2. Happy learning.